தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒரு உன்னதமான சந்திப்பு நிகழ்கிறது. இந்த அற்புதமான சந்திப்பில் 4 பேர் பங்கு கொள்கிறார்கள். 2 தாய்மார்களின் சந்திப்பில் 2 குழந்தைகளின் நட்பு மலர்கிறது. முதிர்ந்த வயதில் கருவுற்றிருக்கும் எலிசபெத்தை காண அவருக்கு உதவி புரிய இளம் வயதில் கருவுற்றிருக்கும் அன்னை மரியாள் செல்கிறார். கருவுற்றிருப்பதால் அன்னை மரியாளும் கவனிக்கப்பட வேண்டியவர், பராமரிக்கப்பட வேண்டியவர். இருப்பினும் தன்னை விட முதிர்ந்த வயதில் கருவுற்றிருக்கும் எலிசபெத்துக்கு உதவி செய்ய ஆவல் கொள்கிறார். இவர்கள் இருவரின் கருவுறுதலும் அவசியமானது, அதிசயமானது, அற்புதமானது, ஆச்சரியத்துக்குரியது. ஏனெனில் இவை அனைத்தும் இவ்வாறு நிகழ வேண்டும் என்பது இறை தந்தையின் திருவிழா. புதிய ஏற்பாட்டில் என் வார்த்தையின்படி என் தந்தையின் திருவிழப்படி நடப்பவர்களே என் தாயும் என் சகோதரரும் சகோதரியும் என்கிறார். எனவே இறைவனுக்கு நாம் சகோதரர்களாக, சகோதரியாகவும், ஏன் தாயாகவும் இருக்க வேண்டும் என்றால் இறை தந்தையின் திருவிழப்படி நடக்க வேண்டும். இந்நாள் வரை நாம் இறைவனின் திருவிழப்படிதான் வாழ்ந்திருக்கிறோமா என்ற சிந்தனையோடு வர இருக்கும் திருமகனை வரவேற்க நம் உள்ளங்களை தூய்மையாக்க இப்பலியில் பங்கு பெறுவோம். அன்புமிக்கவர்களே, திருவருகை காலத்தினுடைய கடைசி ஞாயிறு, 4ஆம் ஞாயிறை இன்றைக்கு சிறப்புகிறோம். இந்த ஞாயிறு அன்பின் ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறது. எனவே சிறப்பாக ஆண்டவர் நம் மீது கொண்ட அன்பினால் தன் மகனை இந்த உலகிற்கு கொடுத்தார். அவரை நாம் இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவிலே கொண்டாடுகிறோம். எனவே சிறப்பாக இயேசுவை நாம் சந்திப்பதற்கு நம்மையை முழுமையாக தயாரிக்க தேவையான ஆற்றலை அருளை இந்த வழியிலே நாம் சிறப்பாக கொண்டாடுவோம். இன்றைய திருப்பலியானது டேவிஸ் நியூலா இவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப ஆசீர்வாதத்திற்காகவும், குடும்பத்தில் சமாதான மகிழ்ச்சி நிலவும், தயாளன் கரோலின் குடும்பத்தாருக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப ஆசீர்வாதத்திற்காகவும், குடும்ப சமாதானத்திற்காகவும், பாஸ்கர் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், தொழில் முன்னேற்றத்திற்காகவும், குடும்ப ஆசீர்வாதத்திற்காகவும், மேலும் இறைவனில் இறந்த பெரியசாமி, மரியம்மாள், பொன்சாமி இவர்களின் ஆண்மைகளை பாற்றிக்காகவும், அந்தோணிமுத்து, இயேசுவடியால் சந்தோஷம், அன்னமுத்தம்மாள், இயேசுவடியால் பாலன் இவர்களின் ஆண்மைகளை பாற்றிக்காகவும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அன்புமிக்கவர்களே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் நமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்துக்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகிறோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டவும், எல்லா நோய்களையும் மாற்றானின் சூழ்ச்சிகளை எதிர்த்து உமது அருளின் பாதுகாப்பை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையோடு பயன்படுத்துகின்றோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் உதவியால் உயிருள்ள தண்ணீர் எங்களில் பொங்கி எழுந்து மீட்பளிப்பதாக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடு உம்மை அடைய வந்து எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் வரும் இடர்கள் அனைத்தையும் விளக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உட்பட வேண்டும் என்ற இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தேன். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிறக்கத்துடன் புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருதில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருளை எங்கள் மனங்களில் பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோம். உம் திருமகன் மனிதரானதை வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் உயிர்ப்பின் மாட்சி பெற நீர் எங்களை அழைத்து செல்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் இறைவனாய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பாலைவனமும் மணல் குன்றுகளும் நிறைந்திருந்த பாலஸ்தீன நாட்டில் மிகவும் சிறிய நகராக கருதப்பட்ட பெத்லகேமிலிருந்து தன் மக்களை தன் சார்பாய் தான் விரும்பியவாறு அமைதி வழியில் ஆளப்போகிறவர் தோன்றுவார் என்று இறைவன் முதல் வாசகத்தில் மீகா வழியாக உரைப்பதை கேட்போம். முதல் வாசகம். இஸ்ரவேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவார்த்தைகள் 2 முதல் 5 முடிய. ஆண்டவர் கூறுவது இதுவே: நீயோ எப்ராத்தா எனப்படும் பெத்லகேமே, யூதாவின் குடும்பங்களுள் மிகச் சிறியதாய் இருக்கின்றாய். ஆயினும் இஸ்ரவேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமரபோ ஊழி காலமாய் உள்ளதாகும். ஆதலால் பேறுகால வேதனையில் இருப்பவள் பிள்ளை பெறும் வரை அவர் அவர்களை கைவிட்டு விடுவார். அதன் பின்னர் அவருடைய இனத்தாருள் எஞ்சி இருப்போர் இஸ்ரேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரது பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மேய்ப்பார். அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை அப்போது அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார். அவரே அமைதியை அருள்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இரண்டாம் வாசகம். முன்னுரை. ஆண்டவர் இயேசு இவ்வுலகிற்கு வந்தது தன்னுடைய சொந்த விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அல்ல, மாறாக தன்னை அனுப்பிய இறை தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றவே அவர் இவ்வுலகிற்கு வந்தார். எனவேதான் தன் தந்தையின் விருப்பப்படி தன்னையே பலியாக தந்தார் என்று கூறும் இவ்விரண்டாம் வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம். உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறைவசனங்கள் 5 முதல் 10 வரை. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, ஆனால் ஓர் உடலை எனக்கு அமைத்து தந்தீர். எரிபலிகளும் பாவம் போக்கும் பலிகளும் உமக்கு உகந்தவை அல்ல. எனவே நான் கூறியது: என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது என்கிறார். திருச்சட்டப்படி செலுத்தப்பட்ட போதிலும் நீர் பலிகளையும் காணிக்கைகளையும் எரிபலிகளையும் பாவம் போக்கும் பலிகளையும் விரும்பவில்லை. இவை உமக்கு உகந்தவை அல்ல என்று அவர் முதலில் கூறுகிறார். பின்னர் உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்றார். பின்னையதை நிலைக்க செய்ய முன்னையதை நீக்கிவிடுகிறார். இந்த திருவுளத்தால் தான் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தம் உடலை பலியாக செலுத்தியதின் மூலம் நாம் தூயவராக்கப்பட்டிருக்கிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Alleluia.
இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 39 முதல் 45 முடிய. அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 39 முதல் 45 முடிய. அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேய மலைநாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் சக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்ட பொழுது எலிசபெத்து வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்படப்பட்டார். அப்போது எலிசபெத்து உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உன் வாழ்த்துறை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்தியேசுவில் மிகவும் அன்புக்குரியவர்களே, கிறிஸ்து பிறப்பை நெருங்கிக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே, குறிப்பாக கடைசி ஞாயிறு, திருவருகை காலத்தில் 4 ஞாயிறு, இது கடைசி ஞாயிறு. ஒவ்வொரு ஞாயிறுமே ஒரு மைய சிந்தனையை நமக்கு முன்வைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த சிந்தனையின் அடிப்படையிலே நாம் அந்த வழிபாட்டை தியானிக்கின்றோம். அந்த வகையில் இந்த ஞாயிற்றுக்கிழமையை அன்பின் ஞாயிறாக திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிறது. அன்பை மையப்படுத்தி இந்த அன்பினால் எத்தகைய செயல்பாடுகளை நம்முடைய வாழ்க்கையில் முன்னெடுக்க முடியும் என்பதை மையப்படுத்தி சிந்திக்க அழைப்பு கொடுத்திருக்கிறது. கடந்த 3 ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு மைய சிந்தனையில் நாம் சிந்தித்தோம். யாருக்காக ஞாபகம் இருக்குதா? முதல் ஞாயிறு, திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறு எதை மையப்படுத்திய சிந்தனையாக இருந்துச்சு? அதெல்லாம் தெரிஞ்சிருந்தா எப்போவோ தெரிஞ்சிருப்போம். ஃபாதர், அப்படியா? எதை மையப்படுத்தி இருந்துச்சு? எதிர்நோக்கு. ஞாபகம் இருக்குதா? எதிர்நோக்கை மையப்படுத்தி நாம் முதல் ஞாயிறு சிந்தித்தோம். 2வது ஞாயிறு, திருவருகை காலத்தின் 2வது ஞாயிறு என்ன ஞாயிறாக நாம் சிறப்பித்தோம்? சத்தமா சொல்றீங்க? சொல்லுங்க. அமைதியின் ஞாயிறு. 2வது ஞாயிறு அமைதியின் ஞாயிறு. கடந்த ஞாயிற்றுக்கிழமை எதை மையமாக வைத்து சிந்தித்தோம்? என்ன ஞாயிறு? ஏதாவது ஞாபகம் வச்சிருக்கீங்க? ஆண்டவருக்கு நன்றி. மகிழ்ச்சி ஞாயிறு. கடந்த ஞாயிற்றுக்கிழமை மகிழ்ச்சி ஞாயிறு. இந்த ஞாயிறு அன்பின் ஞாயிறு. இந்த 4 ஞாயிற்றுக்கிழமைக்கும் திருச்சபை ஒவ்வொரு மெழுகுவர்த்தியும் கொடுத்திருக்கிறது. அடுத்த ஆண்டு நாம அதை சிறப்பிப்போம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த ஞாயிற்கான மெழுகுவர்த்தி என்று 4 மெழுகுவர்த்திகள். கடைசி கிறிஸ்து பிறப்பு அன்று வெள்ளை மெழுகுவர்த்தி, கிறிஸ்துவே உலகின் ஒளி என்று ஒளியின் நாளாக கிறிஸ்து பிறப்பை அன்றைக்கு நாம் கொண்டாடுவதற்காக 5 மெழுகுவர்த்திகள். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த அட்வென்ட் ரீத் அப்படின்னு சொல்லுவாங்க. கிறிஸ்து பிறப்பையொட்டி இந்த திருவருகை காலத்தில் மெழுகுவர்த்திகள் ஏற்றி கொண்டாடுவோம். அந்த வகையில் இன்றைக்கு அன்பின் ஞாயிறாக திருச்சபை கொடுத்திருக்கிறது. இந்த அன்பை பற்றி சிந்திக்கிற பொழுது, இந்த அன்பை எந்த வகையில் சிந்திக்கலாம் என்று பார்க்கிற பொழுது, இன்றைய வழிபாடு நமக்கு தருகிற செய்தி சந்திப்பு. சந்திப்பு அன்பை மையப்படுத்தியதாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். நாம் சந்திக்கின்ற ஒவ்வொருவரையுமே அன்பை மையப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கிறோமா? சந்திப்புகள் பல வகை இருக்கிறது. ஒன்று, நார்மலா இயல்பாகவே நம்ம போற வழியில சந்திப்பது, அதெல்லாம் திட்டமிடாத சந்திப்புகள். ஆனால் திட்டமிட்ட சந்திப்புகள் என்று இருக்கிறது. திட்டமிட்ட சந்திப்புனா என்ன? இன்னைக்கு நான் இவரை பார்க்க போறேன், நாளைக்கு இவரை போய் நான் சந்திக்க போக வேண்டியிருக்குது. இப்படி நாம திட்டமிட்டு நாம் விரும்பி பிளான் பண்ணி ஒரு சந்திப்புக்கு போறோம் இல்லையா, ஒருத்தரை பார்க்கறதுக்கு. அந்த சந்திப்புகள் எல்லாமே அன்பை மையப்படுத்திய சந்திப்புகளாக இருக்கிறதா? அதுதான் இன்றைக்கு நமக்கு கேட்கப்படுகிற கேள்வி. இன்னைக்கு நம்ம நிறைய பேரை சந்திக்கிறோம். எல்லாரையும் சந்திக்கிறப்ப ஒரே வகையான உணர்வுகள் நமக்கு இருப்பது கிடையாது. ஒரு சிலரை சந்திக்கும் போது வாழ்க்கையில் அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். பல நாட்கள் கழித்து சந்திச்சிருப்போம், அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஒரு சிலரை சந்திக்கிறப்ப ஏன்டா இவனை பார்த்தோம் அப்படிங்கிற எண்ணமும் வரும். ஒரு சிலரை பார்த்தாலே நமக்கு என்ன சொல்றது, ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் வரும்.
ஒரு சிலரை பார்த்தா எப்பவுமே நமக்கு ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் கிடைக்கும். இப்படி ஒவ்வொருவரையும் சந்திக்கும் போது ஒவ்வொரு வகையான உணர்வுகள் நமக்கு இயல்பாகவே வரக்கூடியதாக இருக்கிறது. இது ஒரு பக்கம் என்றால், இன்னொரு பக்கம் இன்றைக்கு இந்த நம்முடைய உலக வரலாற்றை திரும்பி பார்க்கிற பொழுது பல சந்திப்புகள் இந்த உலகத்தையே மாற்றி அமைத்திருக்கிறது. இந்த சமூகத்தில் பல வளர்ச்சிக்குரியதாக மாறியிருக்கிறது. பல சந்திப்புகள் இந்த சமூகத்திலே பல வகையான மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆக்கப்பூர்வமாகவும் ஏற்படுத்தி இருக்கிறது, அழிவுபூர்வமாகவும் ஏற்படுத்தி இருக்கிறது. 1893ஆம் ஆண்டு இப்படி ஒரு சந்திப்பு நடந்தது. கப்பல் நடக்குது. இந்தியாவிலிருந்து லண்டன் போகிற ஒரு கப்பலிலே விவேகானந்தரும் இன்றைக்கு ஒரு இந்த ஆண்டு இறந்தார் இல்லையா டாட்டா, அவருடைய தாத்தா ஜாம்சட்ஜி என்று சொல்லக்கூடிய அந்த டாட்டா, அவங்க 2 பேரும் கப்பலில் சந்திக்கிறாங்க. சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்கும்போது, நீங்கள் எதுக்காக லண்டன் போறீங்கன்னு 2 பேரும் மாற்றி மாற்றி கேட்டுக்கிட்டாங்க. விவேகானந்தர் சொல்றாரு, நான் ஒரு சொற்பொழிவுக்காக லண்டனுக்கு போய்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் எதுக்கு போறீங்கன்ட்டு டாட்டாட்ட கேட்கும்போது டாட்டா சொல்றார், சாம் ஜெர்சி டாட்டா, இன்றைக்கு ஜாம்ஷெட்பூர் இருக்கு இல்லையா, இவர் பெயரால் தான் அந்த ஊரே அந்த நகரே உருவானது. அவர் சொல்லுகிறார், நான் ஒரு பெரிய இரும்பு ஆலை, ஒரு ஸ்டீல் ஃபேக்டரி ஒன்று இந்தியாவில் தொடங்கணும். ஸோ அதற்காக லண்டனில் இருக்கிற ஒரு சில பெரிய பெரிய முதலாளிகளை சந்தித்து அவர்களுடைய ஆலோசனைகள், அவர்களது முதலீடுகள் இதையெல்லாம் வாங்குவதற்காக நான் போகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ விவேகானந்தர் ஒரு விண்ணப்பத்தை, ஒரு கோரிக்கை வைக்கிறார் அவர்கிட்ட. கண்டிப்பாக நீங்கள் மிகப்பெரிய அளவில் இந்தியாவில் இந்த ஃபேக்டரியை தொடங்க போகிறீங்க, நடக்கும், சக்ஸஸாக நடக்கும். அப்படி நடக்கிறப்ப உங்களது லாபத்தில் ஒரு பகுதியை வைத்து நீங்கள் எஃகு தொடர்பாக அதிகமாக சிந்திக்கிறீர்கள், இந்த ஸ்டீல் அந்த இரும்பு தொடர்பாக, அது தொடர்பான மேற்படிப்புகள் நம்முடைய மாணவர்கள் படிப்பதற்கு, அதை பற்றி ஆராய்ச்சி செய்வதற்கு நீங்கள் ஒரு கல்வி நிறுவனத்தை நீங்கள் அந்த லாபத்திலிருந்து உருவாக்கணும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. இவரும் கண்டிப்பாக நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். அந்த சந்திப்பு முடியுது. டாட்டா லண்டன் போகிறார். அங்கே போய் நிறைய பேர் சந்திக்கிறார். ஆனால் எல்லாருமே இந்தியர் என்பதால் அவரை ஒரு இதாகவே நினைக்காம விரட்டி விடுறாங்க. அங்கிருந்து நேராக அமெரிக்கா போகிறார். அமெரிக்காவில் பெரிய வரவேற்பு அவருடைய ஐடியாவுக்கு. உடனடியாக பல முதலீடுகள் வருகிறது. இந்தியாவில் அந்த நகரில் ஜாம்ஷெட்பூர், இன்றைக்கு ஜாம்ஷெட்பூர், அன்றைக்கு வேறு பெயரில் இருந்த ஒரு நகர், அங்கு முதலாக தன்னுடைய இரும்பு ஆலையை தொடங்குகிறார். மிகப்பெரிய அளவில் தொடங்கி மிகப்பெரிய அளவில் போகிறது. அங்கிலிருந்து கிடைக்கிற லாபத்தில் விவேகானந்தருடைய சந்திப்பில் கொடுத்த அந்த வாக்குறுதியின்படி ஒரு பெரிய நிறுவனத்தை, கல்வி நிறுவனத்தை ஆரம்பிக்கிறார். அதுதான் இன்றைக்கு இந்தியாவில் மிகச்சிறந்த ஒரு நிறுவனமாக இருக்கிற இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ். இது அன்றைக்கு டாட்டா விவேகானந்தரை சந்தித்த அந்த சந்திப்பில் கொடுத்த வாக்குறுதியில் இந்த நிறுவனம் உருவாகி இன்றைக்கு லட்சக்கணக்கான மாணவர்கள் அந்த நிறுவனத்தில் படித்துதான் இன்றைக்கு வெளியில் வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படித்தான் பல சந்திப்புகள் பல ஆக்கப்பூர்வமான வளர்ச்சிக்குரியதையும் உருவாக்குகிறது, பல அழிவுக்குரியதையும் உருவாக்குகிறது. விவிலியத்தை திருப்பி பார்த்தோம்னா ஒரு 2 சந்திப்பு, ஒரு அழிவு, ஒரு ஆக்கம், 2 சந்திப்பு பார்க்கலாம். நம்முடைய முதல் பெற்றோர் முதலாக யாரை சந்திக்கிறாங்க? முதல் பெற்றோர் யாரை சந்திக்கிறார்கள்? முதலாக யாரையும் சந்திச்ச மாதிரி ஞாபகம் இல்லையோ? யார் சந்திக்கிறாங்க? பாம்பு தானே, பாம்பைத்தான் சந்திக்கிறார்கள். பாம்பு சாத்தானுடைய அடையாளமாக இருக்கிறது. சாத்தானைத்தான் முதலில் சந்திக்கிறார்கள். அந்த சந்திப்பு அழிவுக்குரியதாக இருக்கிறது. அன்றைக்கு அவர்கள் சந்திப்பு முதல் பாவத்தை கட்டிக்கொள்கிறார்கள். இன்றைக்கு வரைக்கும் ஜென்ம பாவமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவது சந்திப்பு, இன்றைக்கு உலகம் முழுக்க கிறிஸ்தவம் பரவி இருக்கிறது என்றால், யூதர்களை தாண்டி புறையிடத்தாரும் கிறிஸ்தவர்களாக மாறியிருக்கிறார்கள் என்றால் அதற்கு அடிப்படை காரணம் பவுலடியார் தான். பவுலடியாருடைய ஒரு சந்திப்பு தான் இன்றைக்கு கிறிஸ்தவத்தை உலகம் முழுக்க பரப்பி இருக்கிறது. யாரை சந்திச்சார் பவுலடியார்? யாரை சந்திச்சார்? அவர் முதல்ல சவுலா இருக்கிறார், அப்படிதானே? சவுலா இருக்கும்போது யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்களோ, யாரெல்லாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரையும் அழிக்க வேண்டும் என்று அனுமதி கடிதத்தை பெற்றுக்கொண்டுதான் போகிறார். போற வழியில யாரை சந்திக்கிறார்? பைபிள்லாம் வாசிக்கிற பழக்கம் இல்லைன்னு போல இருக்கிறார். யாரை சந்திக்கிறார்? இயேசுவை சந்திக்கிறார். இயேசு அவரை தடுத்தாட்கொண்டு சந்திக்கிறார். சவுலே சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று இயேசு அங்கு கேட்கிறார். அந்த ஒரு சந்திப்பு
பவுலை தலைகீழாக புரட்டி போடுகிறது. எந்த கிறிஸ்தவர்களை கொல்ல வேண்டும் என்று போனாரோ அதே சவுல் பவுலாக மாறி அந்த கிறிஸ்தவத்தை உலகம் முழுக்க பரப்புகிறார். தன் வாழ்க்கையிலே எல்லா இடங்களுக்கும் பயணம் செய்து கிறிஸ்தவத்தை பரப்புகிறார். இன்றைக்கு கிறிஸ்தவம் எல்லா நாட்டுக்கும் போயிருக்கு, எல்லா இடத்திலும் பரவி இருக்கிறது என்றால் அதற்கு பவுலடியார் தான் முதல் காரணம். ஆக அவர் சந்தித்த ஒரு சந்திப்பு இன்றைக்கு கிறிஸ்தவத்தை வளர்த்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஆக இப்படிப்பட்ட சந்திப்புகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதெல்லாம் முக்கியமான சந்திப்பு இன்றைக்கு நம்முடைய அன்னை மரியாளும் எலிசபெத்தும் சந்திக்கின்ற சந்திப்பு. 2 பெண்கள் சந்திக்கிறார்கள். இன்றைக்கு இந்த 2 பெண்கள் சந்திச்சா என்ன நடக்கும்? 2 பெண்கள் சந்திச்சா அங்க என்ன நடக்கும்? நான் சொல்லல, நீங்களே தான் சொல்றீங்க. அப்படிதானா? அடுத்தவரை பற்றி புரணி பேசுறது, தேவையில்லாத பேசுறது, இதுதான் பல நேரத்தில் நடக்கிறது. அது பெண்கள் கிடையாது. ஆய்வு சொல்லுது, பெண்களை விட ஆண்கள் தான் அதிகமாக புரணி பேசுகிறார்கள். அதான் உண்மை. அதான் ஆய்வு சொல்லுகிறது. பெண்களை விட ஆண்கள் ஒன்று சேருகிற பொழுது அதிகமாக புரணி பேசுகிறார்கள் என்று. அப்போ நம்முடைய சந்திப்புகள் பல நேரத்தில் அடுத்தவர்களை பற்றி பேசுவதாக தான் இருக்கிறது. இங்கே 2 பெண்கள் சந்திக்கிறார்கள். இந்த சந்திப்பிலே பல பாடங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இந்த சந்திப்பில் முழுமையாக ஆவியானவர் அங்கிருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். 2 பேரும் சந்திக்கிறப்ப முதலாக நடக்கிற செயல் என்ன? இந்த சந்திப்பு எதனால் ஏற்படுகிறது? அன்பினுடைய அடையாளம். முதிர்ந்த வயதிலே எலிசபெத் அம்மாள் இருக்கிறார். அவருக்கு நான் உதவி செய்ய வேண்டும். இது திட்டமிட்ட சந்திப்பு. அப்படித்தானே? அன்னை மரியாள் திட்டமிட்டு தான் இந்த சந்திப்பை நிகழ்த்துகிறார். வயது முதிர்ந்தவங்க, அவங்களுக்கு நான் போய் உதவி செய்யணுங்கிற அந்த எண்ணத்தோடு தான் இந்த சந்திப்பை நடத்துகிறார். அப்போ இந்த சந்திப்பே அன்பை அடிப்படையாக கொண்ட ஒரு சந்திப்பாக இருக்கிறது. போய் சந்திக்கிற பொழுது அவர் நல்ல எண்ணத்தோடு, அவருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு சென்றதால் ஆவியானவர் அங்கு செயல்படுகிறார். இன்றைக்கு நாம 2 பேர் சந்திக்கிற பொழுது நல்ல எண்ணத்தோடு, நான் சந்திக்கிறவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நான் சந்திக்கிற பொழுது அங்கு ஆவியானவர் செயல்படுவார். இல்லாம 2 பேர் சேர்ந்து யாரை கெடுக்கலாம், யாரை பத்தி பேசலாங்கிறப்ப அங்க ஆவியானவர் செயல்படுவாரா, சாத்தான் செயல்படுவாரா? சாத்தான் தான் அங்க செயல்பட்டு கொண்டிருப்போம். அப்போ இன்றைக்கு நாம் 2 பேர் சந்தித்து பேசுகிற பொழுது ஆவியானவர் செயல்பட வேண்டும் என்றால் நான் சந்திப்பவருக்கு நல்லது செய்கிற எண்ணத்தோடு முதலில் நான் அவர்களை சந்திக்கிறேனா? இதைத்தான் அன்னை மரியாள் அங்கு செய்கிறார். இரண்டாவதாக இந்த சந்திப்பில் முக்கியமானது, அன்னை மரியாளும் எலிசபெத்தும் சந்தித்தவுடன் அந்த இடத்திலே 4 பேர் மகிழ்ச்சி அடைகிறார்கள். யாரெல்லாம்? அன்னை மரியாள், எலிசபெத்து, வயிற்றில் இருக்கிற 2 குழந்தைகள், குழந்தை இயேசுவும் திருமுழுக்கு யோவானும், 4 பேர் அங்கு மகிழ்ச்சியால் அங்கு குழந்தைகள் துள்ளி குதிக்கிறது. அப்போ நாம் ஒருத்தரை சந்திக்கிறப்ப நம்ம சந்திப்பு அவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். நான் ஒருத்தரை போய் சந்திக்க போறேன்னா அந்த சந்திப்பினால் 2 பேருக்கு மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும். அப்படி இல்லாத சந்திப்பை நாம் நிகழ்த்தாமலே விட்டுவிடலாம். நான் ஒருத்தரை சந்திச்சு சண்டை தான் போட போறேன்னா அந்த சந்திக்காமலே நிறுத்தி வைத்துக் கொள்ளலாம். அப்போ அன்னை மரியாள் கற்றுக் கொடுக்கிற 2வது பாடம், முதல் பாடம் நான் நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒருவரை சந்திக்க வேண்டும். 2வது, அங்கு நான் சந்திப்பதால் 2 பேருக்கும் சந்தோஷம், மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு அங்கு சந்திக்க வேண்டும். 2வது. 3வது, 2 பேரும் சந்திக்கிற பொழுது அங்கு மாற்றி மாற்றி வாழ்த்துகிறார்கள். ஒருவர் மற்றவரை வாழ்த்துகிறார்கள், பாராட்டுகிறார்கள். அன்னை மரியாள் சென்று வாழ்த்தியவுடன் அங்கு குழந்தை அக்களிப்பால் துள்ளுகிறது. உடனே எலிசபெத் அம்மாள், என் ஆண்டவரை தான் என்னிடம் வர நான் யார், பெண்களுள் பேறு பெற்றவர் நீர் என்று வாழ்த்துகள். இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிற அடுத்த பாடங்கள் தான். இன்றைக்கு நம்ம 2 பேர் சந்திக்கிறப்ப நம்ம சந்திப்பவர்களை பற்றி நல்ல விஷயங்களை நாம் வாழ்த்தி பாராட்டக்கூடியவர்களாக இருக்கிறோமா? இல்லை அவர்கள் இருக்கிற குறைகளை நாம் சுட்டி காட்டுவதற்காக, அவர்களை நாம் ஒரு கிண்டலோடு பேசுவதற்காக, எதையாவது மனசை குத்துறதுக்காக நான் ஒருத்தவரை போய் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன்னா? இல்லைன்னா நான் சந்திக்கிறப்ப நீங்கள் நல்லா செய்கிறீங்க, அது நல்லா இருக்குது, இது இப்படி நல்லா பண்ணியிருக்கிறீங்க, இன்னைக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க, இப்படி அடுத்தவரை பற்றி நல்லவற்றை பாராட்டக்கூடியதை சொல்லக்கூடிய சந்திப்பாக இன்றைக்கு என்னுடைய சந்திப்பு இருக்கிறதா? நாம கேட்டு பார்ப்போம். இல்லைனா அடுத்தவங்க இருக்கிற குறைய இன்னைக்கு பல நேரத்தில் ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தரை பார்த்த உடனே முதல் வார்த்தை நம்ம பேசுறது தெரியுமா?
என்ன இப்படி இழைச்சிட்டீங்க, இல்லைன்னா என்ன இப்படி ஊதிட்டீங்க. கண்டிப்பா இந்த 2 வார்த்தையுமே அவர்களுக்கு மனதை காயப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆனா நமக்கு புத்தியில முறைக்கிறதே கிடையாது. பல நேரத்தில் சந்திச்ச உடனே பேசுகிற முதல் வார்த்தை அதாகத்தான் இருக்கும். அவங்க ஐயோ எவ்வளவோ கஷ்டப்பட்டு உடம்ப குறைக்க முடியலையேன்னு இருப்பாங்க. நம்ம போயிட்டு என்ன இப்படி குண்டாயிட்டீங்க அப்படிங்கிறப்ப அதை பார்த்த உடனே அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். இல்லைன்னா என்ன சாப்பிட்டாலும் உடம்பு வைக்க படக்கேன்னு இருப்பாங்க. போயிட்டு என்ன இன்னும் இழைச்சிட்டீங்க அப்படிங்கிறப்ப இன்னும் கஷ்டமா தான். அப்போ நம்ம சந்திக்கிற பொழுது பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர்கிட்ட இருக்கிற நல்லதை பாராட்டக்கூடியதாக. போன உடனே ஒருத்தரை பேசுறப்ப அவங்ககிட்ட இருக்கிற நல்லதை செய்யும். இன்னைக்கு அழகா ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்களே, இப்படி ஏதாவது ஒன்று நல்லதாக பேச ஆரம்பிக்கிறப்ப அந்த சந்திப்பு உண்மையிலே மகிழ்ச்சியான ஒரு சந்திப்பாக மாறும். அதை நாம செய்யறதுக்கு முயற்சி எடுப்போம். அன்னை மரியாளும் எலிசபெத்தம்மாளும் இன்றைக்கு நமக்கு அதை கற்றுக் கொடுக்கிறாங்க. 4வது முக்கியமான ஒன்று, 2 பேரும் சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிற பொழுது எலிசபெத்தம்மாள் சொல்லுகிறார், நான் ஆண்டவரின் தாய், என்னிடம் வர நான் யார்? தன்னை தாழ்த்தி கொடுக்கிறார். ஒரு 75 வயது முதிய பெண் ஒரு 14-15 வயது இளம் பெண்ணிடத்திலே தன்னை தாழ்த்தி கொள்கிறார். ஆண்டவரின் தாய், என்னிடம் வர நான் யார்? தன்னை முழுமையாக தாழ்த்தி கொள்கிறார். அதற்கு மாற்றாக அன்னை மரியாளுமே ஆண்டவரிடத்திலே தன்னை தாழ்த்தி கொள்கிறார். தாழ்நிலையில் என்ற அடிமை என்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார் என்று தன்னை தாழ்த்தி கொள்கிறார். அப்போ 2 பேர் சந்திச்சு பேசுறப்ப நம்மை தாழ்த்தி கொள்ளுகிற அந்த மனப்பான்மை நமக்கு இருக்கிறதா? இன்னைக்கு பல நேரத்துல புதுசா ஒருத்தங்கிட்ட போய் பேசுறப்ப என்னுடைய அருமை பெருமையை தான் முதல்ல பேசுறோம். அதுதானே, நான் இங்க வேலை பார்க்குறேன், இந்த சம்பளம் வாங்குறேன், என் வீட்டில் அவங்க ஃபாரின்ல இருக்கிறாங்க, அவங்க இங்க இருக்கிறாங்க, இதை செய்யறாங்க, எனக்கு இங்க வீடு இருக்குது, இந்த தொழில் இருக்குது. பல நேரத்தில் நம்மை மையப்படுத்தி நம்மை அருமை பெருமைகளை பேசக்கூடியதாகத்தான் நம்முடைய பல சந்திப்புகள் பேச்சுகள் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அன்னை மரியாள் எலிசபெத்தம்மாள் கற்றுக் கொடுக்கிறாங்க. ஒருத்தர் போய் பேசுறப்ப அவர்களை மையப்படுத்த வேண்டும், அவர்களை முன்னிலைப்படுத்த வேண்டும், என்னை முன்னிலைப்படுத்தக்கூடாது. அதுதான் சரியான ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்திப்பாக இருக்க முடியும். எனவே இன்றைக்கு இந்த 4 கூறுகளையும் நாம் கற்றுக்கொள்ள முயற்சி எடுப்போம். நம் சந்திப்புகள் அடுத்தவருக்கு நல்லது செய்யக்கூடிய சந்திப்பாக இருக்க வேண்டும். அன்னை மரியாளும் நல்லது செய்தார், எலிசபெத்தம்மாளும் நல்லது செய்கிறார். ஏன்னா அன்னை மரியாள் இளம் வயது, இப்போதான் கருவுற்று இருக்கிறார்கள். நமக்கு தெரியும், குழந்தை பெற்றவங்களுக்கு 3 மாசம் எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அன்னை மரியாளுக்கு யாரும் கிடையாது, சூசையப்பராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ எலிசபெத்தம்மாள் ஒரு வயது முதிர்ந்த பெண், அவர் கண்டிப்பாக அன்னை மரியாளை தாங்கி இருப்பார். அவங்க வாங்கி எடுக்கும் போதோ அவங்களுக்கு செய்ய வேண்டிய சின்ன சின்ன தெரியாத விஷயங்களை சொல்லிக் கொடுக்கிறதோ கண்டிப்பாக அன்னை மரியாள் செஞ்சிருப்பார். அதே போல வயதான எலிசபெத்தம்மாள் அவங்களுக்கு கடைசி 3 மாதம் நம்முடைய விவிலியத்தில் பார்க்கிறோம், குழந்தை பெற்றெடுக்கும் அளவுக்கும் அவர் கூட இருக்கிறார். அப்போ குழந்தை பெற்றுக் கொள்கிற வரை அவருக்கு தேவையான எல்லா பணிவிடைகளையும் அன்னை மரியாள் செய்திருப்பார் எலிசபெத்தம்மாளுக்கு. ஆக 2 பேருமே ஒருவர் மற்றவருக்கு நல்லது செய்யக்கூடிய சந்திப்பாக இந்த சந்திப்பு மாறுகிறது. இந்த சந்திப்பு அதனால் மகிழ்ச்சியை கொண்டு வரக்கூடிய சந்திப்பாக இருந்தது. இந்த சந்திப்பு ஒருவர் மற்றவரிடம் இருக்கிற நல்லவற்றை போற்றக்கூடியதாக, பாராட்டக்கூடியதாக இருக்கிறது. இறுதியாக இந்த சந்திப்பு தங்களை மையப்படுத்தாமல் தான் யாரை சந்திக்கிறோமோ அவர்களை முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு சந்திப்பாக இருக்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற சந்திப்புகள் டெய்லி சந்திக்கிறத சொல்ல, எதிர்பாராம சந்திக்கிற சந்திப்புகள் அல்ல, திட்டமிட்டு இன்னைக்கு நான் இவங்களை பார்க்க போறேன் அப்படின்னு போற சந்திப்புகள், இன்றைக்கு இவங்களுக்கு போய் நான் பேச போறேன் அப்படின்னு போற சந்திப்புகள், இந்த 4 கூறுகளும் இருக்கிறதா அப்படிங்கிறத முதல்ல நாம் ஒரு ரீசெக் பண்ணிக்கணும். நான் இவங்களை போய் பார்க்க போறேன், நல்லதுக்கு தான் பார்க்க போறேன், நல்லதை தான் இவங்ககிட்ட போய் பேச போறேன், முதல்ல கேட்டுப்போம். இவங்களை போய் பார்க்க போறேன், இவங்களை சந்திக்கிறதுனால எனக்கும் அவங்களுக்கும் சந்தோஷம் கிடைக்குமா, 2 பேருமே இதனால மகிழ்ச்சி அடைவோமா, கேட்டு பார்ப்போம். இவங்களை சந்திக்க போறேன், இவங்களை பற்றி நல்லதை அவங்கள பாராட்டி பேசக்கூடியதை நான் செய்ய போறேனா, அவங்ககிட்ட இருக்கிற குறைய சொல்ல போறேனா, நம்ம நாம கேட்டு பார்ப்போம். இவங்களை சந்திக்க போறேன், என்னைய நியாயப்படுத்திக்கிறதுக்கோ என்னைய முன்னிலைப்படுத்துவதற்கோ நான் போறேனா, இல்லைன்னா அவங்கள மையப்படுத்தி நான் பேசுறதுக்கு போறேனா. இந்த 4ம் நம்முடைய சந்திப்பில் இருந்தால் அங்கு ஆவியானவர் முழுமையாக இருந்து செயல்பட்டு கொண்டிருப்பார். அப்படி செயல்படுகிற பொழுது நாம் இப்படி மனிதர்களை சந்திக்கிற பொழுது 25ஆம் தேதி இந்த குடிலில் பிறக்கிற அந்த குழந்தை இயேசுவை என்னால் சந்திக்க முடியும். உண்மையான அந்த இயேசுவினுடைய பிரசன்னத்தை என்னால் உணர்ந்து விட முடியும்.
எனவே அதற்கான வரத்தை ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஆண்டவரே, நான் சந்திக்கின்ற ஒவ்வொருவரையும் இந்த ஒரு மனநிலையோடு, அன்னை மரியாள் எலிசபெத்தம்மாள் மனநிலையோடு சந்திக்க, அன்பை அடிப்படையாக கொண்ட சந்திப்பாக இருக்க தேவையான அருளை தாருங்கள் என்று கேட்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்பிக்கை அறிக்கையிட்டு இருக்கிறோம். இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நம்முடைய தேவைகளை மற்ற ஆட்டுக்களை சிறப்பாக அன்பை மையப்படுத்தி நாம் சந்திக்கிற சந்திப்புகள் இருக்க, நாம் யாரை சந்தித்தாலும் அவருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு நம்முடைய வாழ்வு அமைய, குறிப்பாக இந்த கிறிஸ்து பிறப்பில் நம்மை முழுமையாக தயாரிக்க தேவையான அருள்வரங்களை இதோ விண்ணக தந்தையை நோக்கி நாம் மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தையே, உம் திருமகனின் உடலாக இருக்கின்ற திரு அவையை ஆசீர்வதித்து, உம் திருப்பணியாளர்கள் தங்கள் சொல்லாலும் செயலாலும் நீர் கொண்டு வந்த அன்பை, அமைதியை உலகத்தோடு பகிர்ந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் வானக தந்தையே, எம் நாட்டு தலைவர்கள் தங்களின் சொந்த விருப்பு வெறுப்புகளுக்காக மக்கள் மீது வன்முறைகளை தொடுக்காமல் நீர் அமைத்த அன்பின் ஆட்சியை, அமைதியின் ஆட்சியை அனைவருக்கும் தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, மரியாளைப் போல நாங்களும் அடுத்தவர் தேவைகளை அறிந்து அவர்களுக்கு எல்லாவித உதவிகளையும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உள்ளார்ந்த அன்போடு செய்திட நல்ல மனதை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் பரம தந்தையே, அன்பின்றி உள்ளத்தில் அமைதியின்றி அனாதைகளாய் ஆதரவற்றவர்களாய் இருக்கும் குழந்தைகளையும் முதியவர்களையும் ஆசீர்வதித்து நீரே அவர்களுக்கு அரணும் கோட்டையுமாயிருந்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் விண்ணக தந்தையே, உம் திருமகனின் வருகைக்காக காத்திருக்கும் நாங்கள் எங்கள் குடும்பங்களில் ஒருவருக்கொருவர் பாராமுகமாயிராமல் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து அரவணைத்து அமைதியோடு வாழ வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சற்று நேரம் கண்களை மூடி கரங்களை குவித்து நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்தில் கேட்போம். தேர்வு எழுதி கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். சிறப்பாக தேர்வை எழுதி முடிக்க வேண்டும், அதற்கான ஆற்றலை ஆண்டவர் தாமே தர வேண்டும் என்று கேட்போம். கிறிஸ்து பிறப்பு விழா நமக்கு உண்மையான மகிழ்ச்சியை கொண்டு வர வேண்டும். சந்திக்க நாம் தயாராக வேண்டும்.
அதற்கான ஆற்றலை ஆண்டவரிடத்தில் கேட்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமென். அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, புனித மரியாவின் திருவயிற்றை தூய ஆவியார் தமது வல்லமையால் நிரப்பினார். உமது பீடத்தின் மேல் வைக்கப்பட்டுள்ள இக்காணிக்கையையும் அவரை புனிதப்படுத்துவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கண்ணித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வர இருக்கிறார் என யோவான் அறிவித்தார். வந்த பின் அவரை சுட்டிக்காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குமாரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து முடிவின்றி பாடுவதாவது. Amen.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையடித்த போது அப்பத்தை எடுத்து நன்று செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்து இறந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்று செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பழகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு ஆவியை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் சிறப்பாக இன்றைய திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்ற டேவிஸ் நியூலா குடும்பத்தாரையும், தயாளன் கரோலின் குடும்பத்தாரையும், பாஸ்கர் குடும்பத்தாரையும் நிறைவாக ஆசிர்வதியும். எங்கள் அனைவரையும் உமது திரு அவையை அன்பை நிறைவுபடச் செய்தருளும். தந்தையே, நிறைவுலகிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட பெரியசாமி, மரியம்மாள், பொன்சாமி, அந்தோணிமுத்து, இயேசுவடியால் சந்தோஷம், அன்னமுத்தம்மாள், இயேசுவடியால் பாலன் என்னும் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுவது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், எங்கள் குடும்பங்களில் இறந்த எங்கள் அன்பிற்குரியவர்களையும், யாரும் நினையாத ஆன்மாக்களையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம் திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித லூர்து அன்னை, அவருடைய கணவரும் எங்கள் பங்கின் பாதுகாவலருமான புனித வளனார், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம்
எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திராவை மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இப்போ ஒரு சின்ன சந்திப்பு, பக்கத்தில் இருக்கவங்களும் சந்திக்கிறோம். ஆண்டவர் கொடுக்குற அமைதியை கொடுக்க போகிறோம். உண்மையிலே மனசுக்குள்ள நமக்கு பக்கத்தில் இருக்கவங்க அந்த அமைதியை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோடு ஆண்டவர் இயேசு நமக்கு தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர், இந்த நற்கரையின் வழியாக நம்மை சந்திக்க வருகிறவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, என்னிடத்தில் இருக்கின்ற நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடணும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்தியேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய ஞாயிறு வழிபாட்டை, திருவருகை காலத்தினுடைய 4ஆம் ஞாயிறு, இந்த ஞாயிறு வழிபாட்டை சிறப்பித்த திருக்குடும்ப சபையினர் ஒவ்வொருவருக்கும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பு கிறிஸ்து பிறப்பு திருப்பலி எல்லாரும் இணைந்து
சிறப்பிக்கிற ஒரு திருப்பலியாக இருக்கும். திருக்குடும்ப சபையினர், மறைக்கல்வி மன்றத்தினர், பீடப்பணியாளர்கள், பெரியவர்கள், ஆண்கள் எல்லாரும் இணைந்து சிறப்பிக்கிற ஒரு திருப்பலியாக நாம் சிறப்பிக்கலாம். அன்புக்குரியவர்களே, வருகின்ற 24ஆம் தேதி ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல மாலையில் 6:30 மணிக்கு நம்ம கிறிஸ்மஸ் கேரல்ஸ் நிகழ்வு. ஏன்னா கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் முன்ன வர்றது, ஏன்னா அங்கேயும் நிறைய நிகழ்வுகள் இருக்குது. அவங்கள ரொம்ப பின்ன தள்ளி போய்கிட்டே போனால் இரவு அடுத்த உடனே திருப்பலியும் இருக்கும். 7 மணி சொல்லியிருந்தோம் தானே, ஒரு அரை மணி நேரம் கொஞ்சம் முன்னாடி வர்றதுக்கு முயற்சி எடுங்கள். கொஞ்சம் வேகமாக நம்ம போகலாம். எனவே அன்றைக்கு மறைக்கல்வி மன்றம், மறைக்கல்வி ஆசிரியர்களுக்கு ஒரு வேண்டுகோள், எல்லா மறைக்கல்வி பிள்ளைகளும் அன்றைக்கு கிறிஸ்மஸ் கேரல்ஸில் முழுமையாக பங்கெடுக்க வேண்டும். பெற்றோர்கள் உங்களது பிள்ளைகளை அனுப்பி வையுங்கள். 1. 2வது, அன்றைக்கு 2 பேர், ஒருவர் அன்னை மரியாளாகவும் ஒருவர் சூசேப்பராகவும் அன்றைக்கு வேடம் போடணும். அது மறைக்கல்வி ஆசிரியர்கள் 2 பிள்ளைங்களை தயார் பண்ணுங்க. ஒருவர் மாதாவாகவும் ஒருவர் சூசேப்பராகவும். அவங்க கையில் குழந்தை இயேசு கொண்டு போவாங்க. நம்ம குழந்தை இயேசு சுரூபத்தை அவர்கள் கைகளிலே கொண்டுகிட்டு நாம் வரிசையாக செல்வோம். ஆசிரியர்கள் 2 பேரை அதற்கு தயார்படுத்திக்கங்க. அது யாருங்கிறத பார்த்துக்கலாம். 1. அடுத்து அன்றைக்கு வீடு வீடாக நாம் சென்று என்ன செய்வோம்னா, ஒரு வீட்டுக்கு போன உடனே வீட்டுக்குள்ளே போய் ஒரு கையில் மாதா கையில் வச்சு குழந்தை இயேசுவை அந்த வீட்டில் இருக்கிறவங்க கையில் கொடுத்துருவோம். வீட்டில் இருக்கிறவங்க குழந்தை இயேசு கையில் வச்சுருப்பாங்க. ஒரு கிறிஸ்துமஸ் பாடல், ஒரு சிறிய ஜெபம், ஒரு இயேசுபானுடைய ஆசிரியர் கொடுத்துட்டு அவர்களுக்கு இனிப்பும் கேலண்டர், நம்முடைய பங்கில் அடித்திருக்கிற கேலண்டரும் அந்த நேரத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்படும். இப்படி நாம் ஒவ்வொரு வீடாக வரிசையாக நாம் இந்த கிறிஸ்து பிறப்பு நிகழ்வை, இந்த கிறிஸ்மஸ் கேரல்ஸை நாம் அமைத்திருக்கிறோம். இதில் ஏதாவது சிறப்பாக நாம் சேர்க்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் திருப்பலி முடிந்தவுடன் உங்களது ஆலோசனைகளையும் நீங்கள் சொல்லலாம். வெற்றி அன்று. அதே போல் அன்றைக்கு இரவு 25ஆம் தேதி அதிகாலை 2 மணிக்கு நமக்கு கிறிஸ்மஸ் பெருவிழா திருப்பலியானது நடைபெறும். அதிகாலை 2 மணிக்கு நமக்கு கிறிஸ்மஸ் பெருவிழா திருப்பலியானது நடைபெறும். கிறிஸ்மஸ் பெருவிழா திருப்பலி முடிந்தவுடன் நாம் ஏற்கனவே திட்டமிட்டது போல அந்த விவிலிய வினாடி வினா போட்டியானது நடைபெறும். மத்தேயு நற்செய்தி வாசித்தீங்களா? அப்படி திறந்திருந்து பார்த்தீங்களா? மத்தேயு நற்செய்தியை எல்லா கேள்விகளும் மத்தேயு நற்செய்தியிலிருந்து மட்டும்தான் கேட்கப்படும், வேற எங்கிருந்து கேட்கப்படாது. முழுக்க முழுக்க மத்தேயு நற்செய்தியிலிருந்து மட்டும்தான் வரும். எனவே இன்னும் வாசிக்காதவங்க என்ன நேரம் இருக்குது, இன்னும் நாட்கள் இருக்குது, 2-3 நாள் இருக்குது, உட்கார்ந்து வாசித்தரலாம். சரியா? தயவுசெய்து எல்லாருமே ஒரு முறையாவது வாசித்து விட்டு வரணும். அந்த நற்செய்தியை ஒரு முறையாவது எல்லாருமே வாசித்து விட்டு இந்த போட்டியில் பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது முடிந்து, இந்த போட்டிகள் அனைத்து முடிந்து, ஏற்கனவே நாம் குழுவில் போட்டது போல ஊர்க்கூட்டமானது சிறிது நேரம் நடைபெறும். குறிப்பாக நம்முடைய இந்த கல்வெட்டு தொடர்பாக நாம் எல்லாரும் இணைந்து பேசி ஒரு முடிவெடுத்து அடுத்து என்ன செய்யலாம் என்பதை எல்லாருடைய ஒப்புதலோடு நாம் எப்படி செய்ய போகிறோம் என்பதை தீர்மானிப்பதற்காக திருப்பலி முடிந்து, இந்த போட்டிகள் முடிந்து ஒரு சில நிமிடங்கள் நாம் ஆலயத்தில் அமர்ந்து அதை பற்றி பேசி நாம் முடிவெடுத்துக் கொள்வோம். எனவே இந்த நிகழ்வுகள் அனைத்துமே நடைபெறும். எனவே அனைத்து நிகழ்வுகளையும் சிறப்பாக பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்று திருப்பலி முடிந்தவுடன் மறைக்கல்வி குழந்தைகள் தங்களது கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுகிறார்கள். அவர்கள் கேக்கு வெட்டி இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை தொடங்குகிறார்கள். முதல் முறையாக அவர்கள் தான் நம்ம ஊரில் தொடங்குறாங்க. அடுத்து அவர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் இன்று மதியம் பிற்பகலிலே அவர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் இருக்கிறது. எனவே எல்லா மறைக்கல்வி பிள்ளைகளும் மறைக்கல்வி மன்றத்தினர் முழுமையாக இதில் பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி மன்றாட்டுக்காக எழுந்திருப்போம். நன்றி கூறி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா, நிலையான மீட்பின் உறுதிப்பாட்டை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். மீட்பளிக்கும் திருநாள் நெருங்கி வரும் இவ்வேளையில் நாங்கள் மென்மேலும் இறைப்பற்றுடன் திருமகனுடைய பிறப்பின் மறை நிகழ்வை தகுதியான முறையில் கொண்டாட முன்னேறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியா உங்களை ஆசீர்வதிப்பாராக.
இயேசுவை சந்திக்க நம்மையே தயாரிக்க சென்று வாருங்கள். கடவுள் நம்மோடு.